ப்ரைஸ் ரவுண்டு மேட்ச்சு. ஜெயிக்கிறவங்க தேர்டு, தோக்குனவங்க ஃபோர்த்து. டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்குடி vs பிசிசி பழையூர். ஸோ டாஸ் வின் பண்ணி இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க மேக்குடி. ஸோ இந்த மேட்சுக்கும் 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். மேக்குடியோட ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மதுரை வீரன், நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் பாலு. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பவர் பிளே போகிறதுக்கு ஹரி வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பால் வைடு, முதல் பால் இது. ஸோ இந்த பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்கு, சிங்கிள் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் செகண்ட் பால் அவர் ஓடிக்கிற முதல் பந்து எதிர்பார்த்த விட பந்து ஃபுல்லாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகலை. ஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஷாட் தான் ஆடி இருக்க முடியும். இன்சைட் அவுட், அதை ஓவர் கவர்ஸ். தேர்ட் பால் ஓவரில் அவுட் சைடு ஏஜ், ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கைக்கு போய் அரவிந்த் இங்கே ஃபீல்டர், நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ வேற. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஷாட் கனெக்ட் ஆகலைங்க, கையில் உள்ள வாய்ப்பு. கேட்ச் டேக்கன். இங்கே முதல் ஓவரில் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க இங்கே ஹரி. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் இங்கே குரு வந்திருக்காங்க, லெஃப்ட் பேட்ஸ்மேன் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டு அடிக்கிற காற்றோட வேகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட்டுக்கு சாதகம். லாஸ்ட் 2 முதல் பவர் பிளே ஓவரில் பால் ஆஃப் சைடில் வந்துச்சு, ஆஃப் சைட்லேயே விட்டுருக்காரு. கவர்ஸ் திசையில் மினிமம் 2ங்க, பவுண்டரி லைனில் எடுத்துருவாங்க. எப்படி பார்த்தாலும் பெரிய ரீசன் அது. பிடிக்கிற முதல் பால் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக தரும் இந்த பந்து. இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் ஷாட், இன்ஃபீல்டை கிளியர் பண்ணாலும் தெளிவாக அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. லாங் ஆஃபில் சிங்கிள் அஜித் கையில் போய். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 5 ரன்னுக்கு ஆடிருக்காங்க மேக்குடி. எக்கனாமிக்கல் ஸ்பெல் ஒன்று போட்டு போயிருக்காங்க ஹரி. முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் சிறப்பாக இருந்துச்சு, 5 ரனில் போட்டு போயிருக்காரு. செகண்ட் ஓவர் ராகுல், லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு கண்ட்ரியில் ஒரு ஃபீல்டர் வெளியே இருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து நல்ல பந்துங்க, நல்ல ஸ்டாப், உடம்பு போட்டு தேக்கியிருக்காங்க. இங்கே யோகானந்த் கீப்பர், லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு லாங் ஆஃப் வச்சுருக்காங்க, மிட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஷார்ட் கவர்ஸு, ஷார்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பால் ஓவரில் ஸ்க்ரீனில் வந்து பந்து குறுக்க கொடுத்தாருங்க, ஃப்ளாட்டாக ஒரு 6. நல்ல டேக் அங்கே பாருன்னு. இந்த ஓவரில் வரக்கூடிய முதல் 6. ஸ்ட்ரைக்கில் குரு. தேர்ட் பால் ஓவரில் ஸோ இந்த பால் நேருக்கு நேராக போயிருக்காரான்னு பார்த்தா பெரிய 6ங்க, ஹியூஜ் ஒன்று. இது எங்கேயோ போய் விழுவுது, சரியான அடி. ராகுல் டு குரு. அடுத்த பந்து ஷாட் மேலே ஏறி இருக்கு, காற்று கொஞ்சம் அடித்தாலும் வெளியே போயிடும். வெளியே போக சான்ஸ், கரகோஷத்தை எழுப்புறாங்க, வெளியே போயிருக்குங்க. எஃபர்ட் பெருசாக இருந்தாலும் பந்தும் பெருசாக வெளியே போயிருக்கு. ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச்சில் ஹேட்ரிக் 6 அடிச்சிருக்காரு இங்கே குரு. வந்து இதுவும் பாடி லைன் தான் வந்திருக்கு, மடக்கி கொடுத்தாரு. போய் பார்த்து சிங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் மதுரை ராகுல்ட்டு. அடுத்த பந்து தான் பங்குக்கு தான் ஒரு டிகிரி அடிச்சிருக்காரு. 4 6 அப்படின்னா 6 எனக்கு தெரிஞ்சு லைன்லேயே போய் சொருவி இருக்கு. பெரிய ரீஜன், கண்ட்ரி ரீஜன், அதையும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு. இங்கே மேக்குடி மேலேயே அடின்னு போன ஓவரில் ஹேட்ரிக் 6 குரு கையிலேருந்து வந்துச்சுன்னா, லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவரில் வந்து மதுரை வீரன் கையிலேருந்து ஒரு வெறித்தனமான ஒரு 6 ஒன்று பார்த்தோம். 4 6 போன ஓவரில். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே ஹரி போட வந்திருக்காங்க, அவருக்கு இது 2வது ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க மேக்குடி. பவர் பிளே முடிஞ்சு 5 ஃபீல்ட் அவுட்ஸ் இது சர்க்கிளில். ஸ்ட்ரைக்கில் குரு ஹரிக்கிட்ட வந்து முதல் பந்து சரியா படல. செகண்ட் ஓவரில் பாடியில் வந்த பந்து அழகான ஷாட், 1 பவுன்ஸில் 4 ஓவர் சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. போகிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாகி போச்சு. அங்கே சிவா ஃபீல்டர் லாங் ஆனில் சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் சைக்கிள் ஷாட் ரிவர்ஸ் திரும்பி 1 பவுன்ஸில் நல்ல ஃபீல்டிங், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகியிருந்தால் 4 பேர் இருக்கும். சிங்கிள் கிடைக்கிது, பேக் டு பேக் 2 சிங்கிள். ஃபோர்த் ஒன் சரியா படலங்க, சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. அடுத்த பந்து லென்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, பால் பெருசாக பவுன்ஸ் ஆகலை. பேட்டில் பட்ட காரணத்துக்காக ஒரு சிங்கிள் எடுக்க பார்க்குறாங்க. டேரெக்டாக இருந்தாங்க முடிஞ்சிடும். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க அம்பையர். ஸ்ட்ரைக்கில் குரு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டிக்கு தெரிச்சு போச்சு, கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி ஆன டவுன் த கிரவுண்ட் ஒர்க் ஆகலை இந்த தடவை. ஆடி இந்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கிறாங்க. ஹேட்ரிக் 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் குரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஹரி. இங்கே ஓவர் முடியுது.
3 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. 2 விக்கெட் இருக்காங்க மேக்குடி. ஸோ லாஸ்ட் ஓவர் ஹரி அவர்கிட்ட மறுபடியும் ஒரு எக்கனாமிக்கலான ஓவர் பார்த்தீங்க. ஒரு விக்கெட் எடுத்தாங்க, முக்கியமான லெஃப்ட் விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதை தாண்டி 4 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே சிவாவோட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மதுரை வீரன், நான் ஸ்ட்ரைக்கர் சைடில் ராமர் நியூ பேட்ஸ்மேன். இந்த ஓவரோட முதல் பந்து ஃபீல்டை கிராஸ் பண்ணிச்சு, சிங்கிளுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த கனெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கல, பட் பேட்டில் பார்த்த காரணத்துக்காக சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் ராமர் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஏஜ் அண்ட் கான். பெரிய விசுக்கு போனாங்க. ஓவர் பிச்சர் பால், விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கு. நல்லா வந்து பேக் டு பேக் விக்கெட்டு, ஸ்டிக்கை தெறிக்க விட்டாருங்க. இங்கே விக்கெட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே கர்ணா வந்திருக்காங்க. சிவாட் இந்த இடத்துல வந்து ஹேட்ரிக் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். லோவாக இருக்குங்க பந்து, டாட் பால் ஆகியிருக்கு. விக்கெட் கிடைக்கலாட்டியுமே, ஹேட்ரிக் கிடைக்கலாட்டியுமே சிறப்பான கம்பேக் இங்கே பிசிசி வந்து. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் போல்டுங்க விக்கெட் எடுத்திருக்காரு. போன பால் எடுக்க முடியாத விக்கெட்டை ஹேட்ரிக் எடுக்கலாட்டியுமே 3 விக்கெட் இந்த ஓவரில். பவர் பிளேக்கு அப்புறமா ஒரு கம்பேக்கிங் ஓவர் ஹரி ஒன்று கொடுத்தாங்க. இப்போ சிவா அவரும் இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரு. முக்கியமாக விக்கெட்டை தட்டி தூக்கிட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே முக்கில் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் ஒன் சிவா அவர்களோட ஓவரில் பாக்கி இருக்கு. பிக் ஸ்விங். ஸோ 1 பவுன்ஸில் அங்கே ஃபீல்டர் கைக்கு போய் ஃபீல்டிங் டீம் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இதோட ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. லாஸ்ட் 2 ஓவராக கம்பேக்கிங் ஓவர் 4 ரன்னு 2 ரன்னு பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. இந்த ஓவர் யோகானன் ஸ்ட்ரைக்கில் முக்கில். இந்த ஓவரோட முதல் வந்து ஸோ எதிர்பார்த்த பவுன்ஸில் டாட். செகண்ட் ஓவரில் இந்த தடவை பேட் அண்ட் பால் மீட் இருக்குது. கண்டிப்பாக மிட் ஆஃப் இல்லாத காரணத்தினால லாங் ஆஃப்க்கு வேலை. ராகுல் அங்கே ஃபீல்டர், சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் கம்ப்ளீட்லி பீட் அண்ட் பேட் ஃபேஸ் கொஞ்சம் திரும்பிடுச்சுன்னு சொல்லுவேன். 4th ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி, மேலே ஏறி இருக்கு. ஃபீல்டர் பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். கேட்ச். ஐயோ ட்ராப்பு. ஜேபி ஃபீல்டர். எப்படி பார்த்தோம் இந்த பாலில் விக்கெட்டு. ரன் அவுட் மூலியமாக கிடச்சிருக்கு. முகில் அவர்கள் ரன் அவுட். அங்கே லாஸ்ட் ஒரு மீன் மறுபடியும் ரிவர்ஸ்க்கான முயற்சி சரியா படல. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் திரும்புறதை பார்த்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நின்ன இடத்துக்கு பந்து வந்திருக்கு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் கேஎஸ் நியூ பேட்ஸ்மேன். போன பால் வைடு சொரி பால். இந்த பால் நல்ல வேகத்தில் வந்திருக்கு. ஓவர் பிச்சர் பால் கீப்பர்ட் வந்திருக்கு. டாட்டு. 5 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி. ஒரு முதல் பந்து ஸ்ட்ரைக்கில். ஓய்யோ நல்ல ஒன், நல்ல யார்கர் விழுந்திருக்கு. கொஞ்சம் குறுக்க போனார். செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் மதுரை ஷார்ட் லோ ஃபுல் டாஸ் நல்லாவே மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவேன். பேட்டில் மிடில் பண்ணியிருக்காரு. தலையை தாண்டி போகிற 6 நேருக்கு நேராக ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில். போன பால் வைடு சொரி பால். இந்த பால் தேர்ட் ஓவரில் புல் பண்ணியிருக்காரு. ஷார்ட்ல இந்த ஃபீல்டால் கண்டிப்பாக தடுக்க முடியாது. இதை டீப்பில் இருக்க ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ண சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ரன் அவுட் ஆன் பார்த்தா நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல வேகத்தில் கீப்பருக்கு வந்திருக்கு பந்து. ஸோ லாஸ்ட் ரிமைனிங் இந்த இன்னிங்ஸில் ஆல்ரெடி மதுரை அவருக்கு ஒரு கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. அதுக்கு காஸ்ட்லியாக ஒரு 6 அடிச்சிட்டாரு. லாஸ்ட் 2 பாலை ஃபேஸ் பண்ண அவர் தான் இருக்கார். ஷார்ட் லாங் ரீஜன் கிளியர் பண்ண வாய்ப்பான்னு பார்த்தா கேட்ச் டேக்கன். அங்கே ஹரி அவர் கையில் விழுந்திருக்கு. லோ ஃபுல் டாஸை போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. எந்த லோ ஃபுல் டாஸ் 6 அடித்தாரோ, பட் இந்த டைம் பெரிய ரீஜனுக்கு அடிக்க வச்சாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்க முடியல. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு. டோலு ஸ்டிக்கு மேலே வந்த பந்து கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண லாங் ஸ்டாப்க்கு போயிட்டு இருக்கு பந்து. பவுண்டரி போக வாய்ப்பு இல்லை. 2 எடுத்திருக்காங்க இந்த பந்தில். இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச மேக்குடி 51 ரன் அடிச்சிருக்காங்க. 52 இப்போ தேவை. 36 பந்தில் பிசிசிக்கு டார்கெட். பிசிசிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஹரி இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர் செஷனில் அஜித். ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ராமர் வந்திருக்காங்க.
செகண்ட் இன்னிங்ஸு ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட பந்து ஃப்ளாட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். வளைஞ்சிக்கிட்டு ஐயோ ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு. அங்கே மருதனை ஃபீல்டர் வைடிஷ் லாங் ஆஃபாக வச்சுருந்தாங்க. கேட்சுக்கு வந்தான்னு பார்த்தா கேட்ச் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா உடம்பை போட்டு தடுத்துறாரு. சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் அஜித் பிடிச்ச முதல் பால் வைடு, செகண்ட் பால் இது க்ளோஸ் த பாடிக்கு மிஸ்ஃபீல்டு. சிங்கிள் எடுக்கிறாங்களாம் பார்த்தா சிங்கிள் எடுக்கலை, டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட வந்து குட் புல் ஷாட். 6க்கு நல்ல வாய்ப்பான்னு பார்த்தா 6 கொடுத்துருக்காங்க. அங்கே லெக்கம்பே செக் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வர முதல் 6 அஜித் கையிலேருந்து வந்திருக்கு. ஓட்டோன் ஓவரில் ஸோ லென்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. பேட்டில் பட்ட காரணத்துக்காக ஃபைனல் ஃபீல்டர் கிடையாது, ஷார்ட் ஸ்கொயரில் வச்சுருந்தாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் நல்ல லென்த் வச்சார். பட் இருந்தாலும் எதிர்த்து அடிச்சிருக்காங்க. கவர்ஸ் இசையில் டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் 6ங்க ஃப்ளாட்டாக போகுது. அலட்சியமாக அடிக்கப்பட்ட 6. ரெண்டு ஃபீல்டர் அவுட் சைட் சர்க்கிளில் டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒருத்தர், கண்ட்ரியில் ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட்டு ரொம்ப ஃப்ரீ. சரியாக பல்லுங்க ஷார்ட்டில் இந்த ஃபீல்டர் தெளிவாக எடுக்கணும். ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. முகில் ஃபீல்டர் கேட்ச் ட்ராப் பண்ண சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு இங்கே மதுரை வீரன் அவரோட முதல் பந்து நல்லா யாருக்குங்க கம்ப்ளீட்லி பீட்டு. எப்படி சிம்பிளாக படம் வந்துச்சுன்னு தெரில. செகண்ட் அண்ட் ஓவரில் ஒரு ஹாஃப் கட்டர் வேரியேஷன். குட் புல், ஃபேமாக புல் பண்ணியிருக்காரு. ஸ்கொயர் லெக் மேலே தலையை தாண்டி போகிற 6. அவர் புல்லில் எடுத்து வரக்கூடிய 2வது 6 இந்த மேட்ச்சில். தன்பால் ஓவரில் ஜூம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. புல் பண்ணியிருக்காரு. 4க்கான நல்ல சான்ஸ். பெரிய ரீஜன் குத்தி ஃபீல்டு கைக்கு போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் ரன்னிங்லேயே பார்த்துருக்காரு 2 இதில். 4th ஒன் ஃபுல் டாஸ் நேருக்கு நேராக ஏற்றிருக்காரு. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுது. பட் கைக்கு போகுதா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 6 போயிடுச்சு. 6ங்க 2வது 6 இந்த ஓவரில். டோட்டலாக 3 கொண்டாந்துருக்காங்க இந்த மேட்ச்சில். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் பவர் பிளேயில் ஸ்லோவர் 1 டிசீவ் ஆகிட்டாருன்னு சொல்லுவேன். வெரைட்டி ஆட பார்த்தாரு. ஒரு லெக் கட்ரு டாட்டு. பவர் பிளேயில் லாஸ்ட் 1 ஒரு ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து மறுபடியும் புல் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை பவுண்டரிக்கான சான்ஸ் மட்டும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கிளியர் பண்ணாது. வெரைட்டி போயிருக்காங்க. இங்கே 2 எடுக்கிறாங்க அந்த பந்தில். குட் த்ரோ. பவர் பிளே முடியுது இதோட. 2 ஓவருக்கு பவர் பிளே முடிவில் பக்காவாக 33 ரன் விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க பிசிசி. 24 பந்தில் உங்களுக்கு 20 தேவை. ஸோ தேர்ட் ஓவர் போகிறதுக்கு மருது வந்திருக்காங்க. ஃபீல்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் படி 5 ஃபீல்டர் அவுட் சைட் சர்க்கிளில். இப்போ ஸ்ட்ரைக்கில் ஹரி. இந்த ஓவரோட முதல் பந்து வைடு. ரிவர்ஸுக்கான முயற்சி. நேராக தூக்கி காலில் பேக் லெக்லேயே போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் ஓவரில் 19 தேவை. இன்னும் ஃப்ளாட்டாக போயிருக்கு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. ஸோ பார்த்துக்கா 2 எடுக்கிறாங்க இந்த பந்தில். பேக்கப் காலில் 2 3 மாறுது. இப்போ ஸ்ட்ரைக்கில் அஜித். தேர்ட் பால் ஓவரில் 16 தேவை. உங்களுக்கு இப்போ ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் தொட்டு ஓடுறாங்க. த்ரோ நல்ல ரிசீவிங்க. பால் கீப்பர் மருது டு ஹரி. அடுத்த பந்து ஃப்ளாட்டாக போதான்னு பார்த்தா கிளியர் பண்ண நல்ல வாய்ப்பு. விரட்டி போகிறாரு. இருந்தாலும் தடுக்க முடியுமான்னு பார்ப்போம். 6-4 தான் மேட்ரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. நேருக்கு நேராக போயிருக்கு. தரையோட 4க்கான சான்ஸ் நகரவே இல்லைங்க. 4 பேருக்கு பேக் டு பேக் 2 4. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்துருக்காரு. அட்வான்ஸ் பண்ணி பேட்டில் படலை. டாட்டோட ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46. விக்கெட்லெஸ் ஆடிட்டு இருக்காங்க இங்கே பிசிசி. வேற லெவல் பேட்டிங் சேசிங். அப்போ ஸோ மீதமுள்ள 18 உங்களுக்கு 6 தேவை. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஜீவா வராங்க. அஜித் ஜீவாட் அந்த முதல் பந்து விக்கெட்டுக்கான தேடல் கண்டிப்பாக இருக்கும். டாட்டா பற்றி யோசிக்க மாட்டாங்க. சரியா படல. லோ ஃபுல் டாஸ் கொஞ்சம் வேகத்தில் வந்துச்சு. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்கூப்புக்கு போனார். ஓவரில் வச்சுக்கிட்டாங்க டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் ஜீவா டு அஜித் லோவாக நிற்கிறாரு. டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. முதல் 3 பாலுமே டாட்டு. 4th ஒன் மறுபடியும் ஸ்டம்ப் லைனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. லெக் சைடில் சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. 3 டாட்டுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் வந்திருக்கு. இன்னும் 5 தேவை. லாஸ்ட் ஒரு ரிமைனிங்
ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. நேருக்கு நேராக நெத்தி அடி கண்டிப்பாக கிளியர் பண்ணுறாரு. 6 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ 3rd பிளேஸ் பிசிசி, 4th பிளேஸ் வந்து மேக்குடி. மேட்ச் முடிஞ்சு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லேயே முடிச்சுட்டு போயிருக்காங்க.